வணக்கம் அலெக்ஸ்டாம் டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்இடி டியூப் லைட் வந்து சீக்கிரம் வந்து ஃபீஸ் ஆகிடுது. இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இங்கே போட்டிருக்க பல்ப் எதுவுமே எரியாது. இப்போ இதில் ஒரு பல்பை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து கழட்டிக்குவோம். இதை வந்து கலட்டுறது வந்து இங்கிட்ட ஒரு மூடி அங்கிட்டு மூடி போட்டிருக்கோம். அதை தான் கழட்ட போகிறோம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு கழட்டும் போது டைட்டாக இருக்கும், கொஞ்சம் வேகமாக கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு அடுத்து வந்து ஒரு சைடு மட்டும் எல்இடியை வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இழுத்து உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சைடு ஆப்போசிட் சைடு வந்து அது வந்து வெளியில் வந்துடும். அப்போ தான் அங்கிட்டு தான் நமக்கு வந்து சர்க்யூட்லாம் இருக்குது, அந்த சர்க்யூட்டை தான் நம்ம எடுக்கணும். எப்போயுமே எல்இடி வந்து அவ்வளோ சீக்கிரம் போயிடாது. நம்ம அதில் சின்ன மிஸ்டேக்கு தான் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், இதான் சர்க்யூட்டு. இழுத்திங்கன்னா இது வந்துடும். ஃபுல்லாக இழுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து நான் வேணால் கரண்ட்டில் போட்டு காட்டுறேன், இது ஓடுதா ஓடலையான்னு. இல்லை, அங்கே வேறு பிடுங்கி இருக்குது. அங்கே பாருங்கள், ரெசிஸ்ட் போயிடுச்சு. அங்கே அவங்க எவ்வளோ பெருசாக வெடிச்சிருக்குன்னு. இந்த இப்போ ரெண்டும் தான் சீக்கிரம் போயிடும், ஹீட்டு தாங்க முடியாமல் போயிடுறதான். இது வந்து வெளியில் வந்து கடைகள்லே கிடைக்கும். அந்த ரெசிஸ்ட் வந்து அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பழைய சார்ஜர் பிளக்குக்குள்ளே இருந்துச்சுன்னா இருக்கும். இப்போ நான் வந்து இந்த சர்க்யூட்லேருந்து எடுத்துக்க போகிறேன். நான் வந்து அந்த பீஸ் வாங்கிட்டேன். அதில் வந்து அதோட சிம்பிள் போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம். 5 ரூபா தான் இருக்கும். அது ரெசிஸ்ட்டும் 3 ரூபா இருக்கும். ஸோ நான் ரெசிஸ்ட்ரு இதுக்குள்ளேருந்து எடுக்கிறேன். என்கிட்ட இப்போ இதில் ஏற்கனவே ஒரு ரெசிஸ்ட்ரு இருக்குது, பார்த்துக்கோங்க. பிளாக் அதே மாதிரி இருக்கும், ப்ரௌன் பிளாக் அப்புறம் கோல்டு இருக்கும். அதை பார்த்து எடுத்துக்கோங்க. அதுதான் மோஸ்ட்லி போயிருக்கும். நான் அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை தான், அதோட நேம் உங்களுக்கு சரியாக தெரியாது, வேணால் நான் மேலே எழுதி போடுறேன். இந்த ஒயரையும் சால்ட்ரிங் பண்ணிக்குவோம். இப்போ இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அவங்க கனமான சால்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க, அதனால அவங்க வச்சுருக்க சால்ட்ரிங் நம்மளால் எடுக்க முடியாது. பேசாமல் நீங்கள் அதை உடச்சிட்டு இல்லை அதுக்கு பின்னாடியாச்சும் நீங்கள் சால்ட்ரிங் பண்ணலாம். நான் பின்னாடி தான் பண்ண போகிறேன். இப்போ இது வேணால் இதை நான் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ இது ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிடுவோம், ஏன்னா இது வேறு தொல்லையாக இருக்கும். அது எந்த சைடில் கொடுத்துருந்தாங்களோ அதே சைடில் கொடுக்கலாம், இல்லைனாலும் திருப்பியும் கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இப்படி தான் கொடுக்க போகிறோம். இந்த பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். அதை கொஞ்சமாக மடக்கி எடுத்துக்கிட்டு அதை பாதியை வெட்டிடுங்க. வெட்டி அது த்ரோ பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் தான் தேவைப்பட போகுது, வெட்டிடலாம். இப்போ பின்னாடி வைக்கலான்னு இருக்கேன்னா, ஏன்னா முன்னாடி வந்து வேறு எதுலாச்சும் பட்டுரும், அதனால் பின்னாடி வச்சுருவோம். மோஸ்ட்லி இந்த டியூப் லைட் வந்து 2 வருஷம் கழிச்சு தான் ஃபீஸ் ஆகும். சில சிக்கல்கள், அதாவது எல்இடி போக வாய்ப்பு இருக்காது, சும்மா ஸ்டெபிளே உள்ளே உள்ள ஃபால்ட்டாக தான் ஆகும்.
இப்போ நான் இப்படி அடிச்சிட்டேன். என்னோடய ரெசிஸ்ட் நான் அதுலேருந்து எடுத்த ரெசிஸ்ட் வந்து பின்னாடி வந்து ஷால்டரிங் பண்ணும்போது ஹீட் ஆகி இதுவாகிடுச்சு. அதனால் நான் அதை எடுத்துட்டேன், த்ரோ பண்ணிட்டேன். பழைய சார்ஜர் பிளக்கில் அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டர் இருந்துச்சு. அந்த ரெசிஸ்டரை எடுத்து தான் நான் அதில் செட் பண்ணியிருக்கேன். அதை பிடுங்கிட்டு அதை பார்த்திங்கன்னா அது ரொம்ப வெடிச்சிருக்கும் ஹீட் ஆகி. இந்த மாதிரி ரெசிஸ்டர் வந்து ஒரு 12 மணி நேரம் இது மாதிரி ஹீட்டு தாங்கும். இப்போ நம்ம ஃபோன் சார்ஜருக்குள்ளே உள்ளதெல்லாம் சுமார் ஒரு 4-5 மணி நேரம் தான் தாங்கும். இப்போ நம்ம போட்டு பார்ப்போம் இது ஒர்க் ஆகலையான்னு. ஒன்றும் பேசிக்கங்க, நான் அப்புறம் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒர்க் ஆகுதுன்னு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இதை நீங்களும் இப்போ வீட்டிலேருந்தே செய்யலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.